பச்சை மொச்சை வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டீஸ்பூன் போல் எண்ணெய், கடுகு, சோம்பு, வரமிளகா, தட்டி வச்ச பூண்டு, ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 வெங்காயம் போல் பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 4 தக்காளி இல்லை 3 தக்காளி போல் பழுத்த தக்காளியை எடுத்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி போல் நல்லா வதக்குனிங்கனாலே போதும், நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா சுருண்டு தொக்கு மாதிரி வரணும். இப்போ ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி வந்ததுமே வேக வச்ச நம்ம பச்சை மொச்சை சேர்த்துக்கலாம். 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இது எத்தனை விசில் விட்டாலும் நல்லா குழையாமல் தான் இருக்கும். அதனால் 3 விசில் போல் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.